अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரயான நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு அவள் ஞானேஸ்வர் மகாராஜின் பேரொருளால் ஏக்நாத்தி பாகவதம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஐ திங்க் 175 ஓவிகள் விட்டோம் நினைக்கிறேன். அதை பொறாமை யா 176வது ஓவிலிருந்து இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டும். சீடன் பொறாமையை முற்றிலும் திறந்து வாழ வேண்டும். அந்த பொறாமையற்ற தன்மையின் கதையை கூறுகின்றேன் கேள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பிறர் தன் பொருளை கவர்ந்து சென்றாலும் மனதில் துவேஷம் கொள்வதில்லை. அனைத்து உயிர்களிலும் பகவானை காண்பதால் துவேஷம் வருவதில்லை. ஸோ எப்படி எந்த அளவுக்கு பொறாமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுல குறிப்பா தன்னுடைய பொருட்களை எல்லாம் கவர்ந்து சென்றால் கூட அவன் மேல வெறுப்பு இல்லாம இருக்கணும். எல்லாருக்குள்ளேயும் பகவானே இருக்கின்றார் என்று அந்த பாவம் இருந்தா அதை சாதிக்க முடியும்னு சேர்த்து சொல்லியிருக்காரு. பகவானை காண்பதால் துவேஷம் வருவதில்லை. அனைத்தும் ஈசன் செயல், அவனன்றி அணுவும் அசையாது. ஸோ இந்த பாவம் ஒருத்தன்ட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா அவனுடைய பொருளையே கொள்ளையடிச்சுட்டு போனாலும் உனக்கு எந்த விதமான கஷ்டமும் துவேஷம் வராது. மெயினா வெறுப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு. துக்காராம் எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். அவர் வீட்டு இந்த எரும மாடு திருடிட்டு போகும்போதும் சரி, எந்த அளவிற்கு அவர் துவேஷம் பாராட்டாமல் அன்பு பாராட்டினார் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே பார்க்கிறோம் இல்லையா? சோ அந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. துஷ்டர்கள் நிந்தனை என்னும் சொல்லம்புகளால் எய்தாலும் மனதில் துவேஷம் கொள்ளாமல் அந்த நிந்தனையையும் தன் நன்மைக்கே என கருதுகிறான். அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் எல்லாரும் தோத்து போயிடும். அதாவது எந்த அளவிற்கு நம்மை நிந்தனை செய்தால், நம்ம அதான் அமானித்துவால அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அவர் சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு. எங்கேயும் நேற்று ஃபுல்லா அமானித்துவால அவ்வளவு எலாபரேட்டா சொல்லியிருந்தாரு. ஏன்னா நிந்தனை வரும்போதுதான் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிரும் நம்ம. அப்ப நிந்தனை வரும்போது எவன் ஒருத்தன் வந்து வேஷம் கொள்ளாம இருக்கானோ, இன்ஃபேக்ட் அதை எப்படி ஃபீல் பண்ணணும், அந்த நிந்தனை என்பதும் தன் நன்மைக்கேன்னு ஃபீல் பண்ணணும். இது நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு சொன்னா, பொதுவாக நான் சொல்றது உண்டு, யாராவது என்ன திட்டான் அப்படி என்ன திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழும்போது, இங்க வேற நீ ஒன்றும் ஞானி கிடையாது, உங்ககிட்ட 100% ஈகோ இல்லாம பியூர் லெவல இல்லைன்றது உனக்கு தெரியுமா? ஆமா எனக்கு தெரியும், அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பியூர் லெவலுக்கு வரல. அப்போ அவர்கள் சொல்லிய தவறு நீ செய்யலைன்னா கூட ஒரு ட்ரேசஸ் ஆஃப் ஈகோ அதுல இருந்திருக்குமா இல்லையா? நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணாலும் அதுல ட்ரேசஸ் ஆஃப் ஈகோட தானே பண்றோம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நீ தானமே பண்ணாலும் தர்மமே பண்ணினாலும் என்ன பண்றேங்கிறது முக்கியம் இல்லை, நீ ஈகோல பண்ணிட்டேனாலே அவுட். இதை தானே நம்ம பார்த்திருக்கோம். when such is the case, நான் எனக்கு இன்னும் முழுமையா ஈகோ போகலன்னு வேற சொல்லிட்டேன். அப்ப நீ என்ன பண்ணணும்? அவங்க ஏதோ சொல்றாங்க, நீ பண்ணது தப்பு, அப்படி பண்ணிருக்க இப்படி பண்ணிருக்க, இல்ல பண்ணாததை பண்ணியதா சொல்றாங்க, என்ன வேணா இருக்கட்டும், நமக்குள்ள அது ஈகோ இருக்கு அப்படிங்கிறதுனால அது ஈகோல இருக்கு பண்றதுக்கு மேபி ஒரு 5-10% இருக்குன்னா அதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அதையும் தூக்கணும், அதனாலதான் அவங்க என்ன திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா எடுத்துக்க பழகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. நிந்தனையும் தன் நன்மைக்கே என கருத வேண்டும் அப்படின்றது அடுத்த பாயிண்ட். யாரெல்லாம் என்னை நிந்திக்கிறார்களோ அவர்கள் என் நல விரும்பி தாய்கள், அவர்கள் என் பாவ அழுக்குகளை கழுவி என் மனதை தூய்மையாக்கினார்கள். சார் ரொம்ப யாரெல்லாம் நான் திட்டிகிட்டே இருக்காங்களோ அவங்கதான் உண்மையிலேயே நம்மளை வந்து வெல்விஷர்ஸ் தான். நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, நம்மளை பாராட்டுறவங்களை தான் நம்ம வந்து வெல்விஷர்ஸ்ன்னு சொல்றது உண்டு. ஆனா இங்க பர்டிகுலரா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, யார் உன்னை திட்டிகிட்டே இருக்காங்களோ அவன் தாண்டா உண்மையிலேயே உன்னுடைய ரியல் வெல்விஷரு. ஏன்னா உன்னுடைய எல்லா பாவங்களையும் கழுவி துடைத்து உன்னை புனிதமாக்கும் ஒரு அற்புத முயற்சியை அவன் செய்கின்றான். அதனால் யூ ஷுட் ட்ரீட் ஹிம் ஆஸ் அ வெல்விஷர். அவனை நீ வந்து உன்னுடைய நலன் விரும்பியாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கேட்டுக்கிறாரு. இத்தகைய தெளிவினால் மனதில் துவேஷம் வருவதில்லை. இந்த பொறாமையின்மை சீடனின் இரண்டாவது லட்சணமாகும். ஸோ பொறாமையின்மை அப்படிங்கிறதுல மேஜரா அவர் சுட்டி காட்டினது வந்து அமானித்வா தான் சுட்டி காட்டினாரு. அதாவது என்னது, ஞான அகந்தை அப்படின்னு ஒண்ணு வந்துருமா, அந்த ஞான அகந்தை வந்துடுச்சுன்னா எல்லாத்தையும் குற்றம் சொல்லிட்டு தெரியுமா. ஆனா எந்த அளவுக்கு இருக்கணும்னா, நம்மளை திட்டிகிட்டே இருந்தாலும் நம்ம பொருளை திருடிக்கிட்டே போனாலும் நம்ம அவங்களை குற்றம் பார்க்க கூடாது. எல்லாம் பகவான் செயலாக பார்க்கக்கூடிய ஒரு
மனோபாவம் உனக்கு வறுமையானால் நீ பொறாமையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேவா? இதற்கடுத்து தக்ஷதா பற்றி கூறுகிறேன் அப்படின்னா, திறமை விழிப்புணர்வு அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். ஆத்ம நன்மையை அடைவதில் சீடனின் சாமர்த்தியத்தை கேள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்றத பார்க்கலாம். தக்ஷதா அப்படின்னா விழிப்புணர்வு என்னும் சூரியன் உதித்ததும், தூக்கம் சோம்பல் என்னும் இருள் அழிகிறது, மன உறுதி என்னும் பகல் வெளிச்சம் பிரகாசிக்கின்றது. பொதுவா எனக்கு தெரிஞ்ச விழிப்புணர்வு அப்படிங்கிறத நான் என்ன சொல்லுவேன், ஆன்ம விழிப்பைத்தான் உண்மையில் விழிப்புணர்வு என்று சொல்ல வேண்டுமே தவிர வேற எந்த விழிப்பையும் விழிப்புணர்வுன்றது சொல்லக்கூடாது. எல்லாருமே ஒரு நாள் அதற்வே விழிப்பாதானே இருக்கும். பட் சத்வால விழிப்புல இருக்கமா, ரஜஸ்ல விழிப்பா இருக்கமா, தமஸ்ல விழிப்பா இருக்கமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. விழிப்புணர்வு என்னும் சூரியன் உதித்ததும் தூக்கம் சோம்பல் என்னும் இருள் அகழ்கிறது அழிகிறதுன்னு சொல்லும் போதே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இது தமோ விழிப்போ ரஜோ விழிப்போ அல்ல. ஒன்னு சாத்வீக விழிப்புன்னு சொல்லுங்க, இல்லைன்னா ஆன்ம விழிப்புன்னு சொல்லுங்க. ஓகேவா? அப்படி எடுத்துக்கும் போது அதுதான் அந்த சூரியன் உதித்ததும் சுயம் பிரகாசமான அந்த ஆன்ம விழிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கரெக்டா வரும். தூக்கம் சோம்பல் என்னும் இருள் அழிகிறது, மன உறுதி என்னும் பகல் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஸ்டெடி மைண்டட் அப்படிங்கிறது எனார்மஸா ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் தான் எல்லாம், என்ன தவிர எதுவுமே இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்ம புரிஞ்சுக்கும் போது எதை பத்திங்க பயம் வரப்போகுது? இங்க இருக்கிறதே நான் தான் சொன்னா அப்புறம் தைரியம் என்ன விட வேற யாருக்காவது இருக்குமா? இன்னும் ரெண்டாவதும் ஒண்ணு இருந்தாதானே நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு பயம்ன்றதோ அல்லது ஏதோ ஒண்ணு அதாயிடுமோ இதாயிடுமோ சம்திங் லைக் தட் வந்தாதானே. இங்க இருக்கிறதே நான் மட்டும் தானே, அப்ப இதெல்லாமே சும்மா நாச்சுக்கும் தானே, எந்த ஒரு புரிதல் தெளிவாக வந்துவிட்டுமே ஆனால் மன உறுதி ஆட்டோமேட்டிக்கா வந்துட போகுது. அப்ப இங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த விழிப்புணர்வுங்கிறத எதை சொல்றாருன்னா ஆன்ம விழிப்பை சொல்லுகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த வெளிச்சத்தில் சாம தாம குணங்களுடன் பக்தி மார்க்கத்தில் நடக்கிறான். சாமதாமன்னு கொடுத்திருக்கு. சமதமக்கும் சாமதாமாவுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? அதைத்தான் இப்படி சொல்லியிருக்காரா ஆனா சுதா? சமதமாதி தான் அந்த ஸ்லோகத்துல வருது, அதனால அதுதான் சாமதாமன்னு இதுல வருது தமிழ். இல்லையா ஸ்லோகத்துல கூட? ஆமா, சமதமம் தான் ஸ்லோகத்துல இருக்கு. டிரான்ஸ்லேஷன்ல தான் சாமதாமன்னு கொடுத்துருச்சு. ஓகே ஓகே. சோ சமதமங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சமம்னா என்னது? மனக்கட்டுப்பாடா? தமங்கிறது இந்திரிய கட்டுப்பாடு. கரெக்டா? பொதுவா சொல்லுவோம். ஸோ சமங்கிறது நான் எப்படி ஈஸியா புரிஞ்சுப்பேன்னா சம பாவனையோடு நான் கம்பேர் பண்ணி புரிஞ்சுப்பேன். அது ஆட்டோமேட்டிக்கா மனக்கட்டுப்பாட்டுல கொண்டு போய் நிக்குது. தமம்னு சொல்லும் போதே அது ஒரு கண்ட்ரோல் மாதிரி தெரியுது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி அது இந்திரிய கட்டுப்பாடுன்னு எடுத்துக்கணும். ஸோ இவன் அந்த ஆன்ம வெளிச்சத்தில் இருக்கும்போது சம தமம் என்னும் குணங்களுடன் பக்தி மார்க்கத்திலும் நடக்கின்றான். வழியில் ஒரு கணமும் நிற்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எங்க அவனே ஞானி ஆயிட்டான் அதுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி கேட்கறவங்களுக்கு வேணா அதை சாத்வீக விழிப்புணர்வுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஆன்ம உணர்வுன்னு வச்சுக்கிட்டாலும் ஆன்ம விழிப்புணர்வுன்னு வச்சுக்கிட்டாலும் சாத்வீக விழிப்புணர்வுன்னு வச்சுக்கிட்டாலும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ சாத்வீக குணத்தில் இருக்கிறவன் ஆட்டோமேட்டிக்கா சமதம குணங்களோடும் பக்தி மார்க்கத்தில் தான் நடப்பான். அது ரொம்ப ஃபாஸ்டா போவான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கணமும் நிற்பதில்லைன்னு போட்டிருக்காரு. அங்கனம் அடியெடுத்து வைக்கும்போது ஆத்ம போதம் கிடைக்கிறது. அங்கு பயணிகளின் தாகம் அடங்குகிறது. சோ அப்போ இங்க முதல்ல விழிப்புணர்வுன்னு சொன்னது ஆத்ம போதம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. 100% வச்சுக்கோங்களேன். பேசிக்கலி தியரிட்டிக்கலா ஒரு ஆத்ம போதம் இருக்கு. அந்த ஆத்ம போதத்திலே இருந்தேன்னா நீ அந்த நம்ம சொல்லுவோம்ல அபரோக்ஷ ஞானம் பரோட்ச ஞானம்னு சொல்லுவோம். பரோட்ச விழிப்புணர்வுன்னு வச்சுக்கோங்க. அந்த விழிப்புணர்வு அப்படியே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜ்ல அபரோக்ஷ விழிப்புணர்வா மாறிடும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லது சாத்வீக குணம்னு வச்சுக்கோங்க. எப்படி எடுத்தாலும் ஓகே தான். ஃபைனலி யூ ஆர் கோயிங் டு ரீச் தட் அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீ வைக்கும்போது ஆத்ம போதம் அப்படிங்கிற தண்ணீர் பந்தல் கிடைக்கிறது. அங்கு பயணிகளின் தாகம் அடங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். அங்கு தன் சொந்த ஊர் மனிதர்களான சோகம் நானே அவன் தோழர்கள் ஒன்றிணைகிறார்கள்.
வழி தவறாமல் நேராக ஆத்ம வழியில் செல்கிறார்கள். சொந்த ஊர்களான இருக்கிறதே நான் மட்டும்தான் அப்படிங்கிறதுதான். இங்க சோகம்னு சொன்னாலும் சரி, அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாலும் சரி, இந்த எல்லா என்னது மகா வாக்கியங்களோட ஒரு விஷயமா இதை போட்டுக்கலாம். சிவோகம்னு சொல்லுவாங்க, சோகம்னு சொல்லுவாங்க, அதுவே நான் சொல்லலாம், அனைத்தும் நான் சொல்லலாம், அகம் பிரம்மாஸ்மி. ஸோ இந்த ஒரு டிராவல், அந்த முழுமையான ஞானத்தோட அவன் டிராவல் பண்ண ஆரம்பிக்கின்றான். கண்டிப்பா வழி தவற முடியாது. அவன் ஆத்ம வழியில தான் போய் சேர்ந்தாகணும். ஏன்னா அவன் இந்த மகா வாக்கியத்தோடு அவன் செல்கின்றான் என்ற காரணத்தினால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேரறிவாளியே சோம்பலும் தாமதமும் மனதை தீண்டாத நிலைக்கு தக்ஷதா என்று பெயர். இது சீடனின் 3வது லட்சணம். எனக்கு என்ன தோணுதுன்னா, சிம்பிளா ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, 100% ஒரு ஆக்டிவா அந்த பரோட்ச ஞானமோ அல்லது சாத்விக குணத்தையோ இறுக்கி பிடிச்சுக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்டா ஞானத்துல டிராவல் பண்றது இல்லையா? ஸோ அந்த சோகமா பிடிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டார். ரொம்ப ஃபாஸ்டா ஞான பாதையில நீ டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தா அதற்கு பேர் தக்ஷதா அப்படின்னு ஒரு பெயர் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த தக்ஷதா அப்படிங்கிறது சீடனின் 3வது லட்சணமாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுப்போம். பழைய பொருட்கள் மீது இருந்த மமதையை துறந்ததை பற்றி மீண்டும் கவலைப்படாமல் ஆத்ம போதத்தில் நிலைக்கிறான். அது என்னது? பழைய பொருட்கள் மீதிருந்த மமதை. மொட்டையா பொருட்கள் மீது இருந்த மமதைன்னா புரியுது, விஷய போகத்திலிருந்து அப்படின்னு சொல்லாருன்னு வச்சுக்கலாம். பழைய பொருட்கள் ஜுனாட் சங்கிரஹோ சர்வபூதா என்ன மீனிங்கா இருக்கும் சுதா? சரி, பொதுவா பொருட்களை திறந்து விட்டான், ஆனால் அது திறந்த பிறகு அவனுக்கு அது பழைய பொருட்கள் தானே அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். ஸோ சிம்பிளா பொருட்களை மீது இருந்த மமதையை துறக்கிறான். ரெண்டாவது, ஐயோ திறந்துட்டோன்ற ஃபீலிங்கும் அவன் சுத்தமா இல்லாம ஆத்ம போதத்திலேயே நிலைக்கிறான். ஸோ அந்த 2 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. விஷய போகத்துல இருக்கிற வரைக்கும் ஆத்ம போதம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஆத்ம போதத்துக்கு போனதுக்கு அப்புறம் விஷய போதத்தை பத்தி கவலையே இருக்காது. ஸோ இது ரெண்டுமே வைசி வருஷாவா தான் இருக்கும். அதனால பொருட்களின் அந்த விஷய போகம்னு வச்சுப்போம் பொருட்கள் அப்படின்னா, அதில் உள்ள அந்த மமதை, எனது 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 இது என் வீடு, என் சொத்து, அது அது அதுன்னு சொல்லிட்டு இவன் சேர்த்து வச்சிருந்தான் இல்லையா? ஆதி காலத்துல இருந்து என்னென்ன சேர்த்து வச்சிருக்கானோ அதெல்லாம் நான் சேர்த்து வச்சது எல்லாத்தையும் அவன் துறக்கின்றான். துறந்துட்டேன் அப்படிங்கிறத பத்தி கவலையே இல்லாம ஆத்ம போதத்திலேயே திளைக்கிறான். தொடர்ந்து அடுத்த செகண்டே ஆத்ம போதம் வந்துடும்னே கூட சொல்லிடலாம். ஆசை இல்லைனாலே ஆத்ம போதம் தானே. உடல் அபிமானம் நீங்கியதால் உடல் சார்ந்த பந்தங்களின் மமதையும் மனதை தீண்டாமல் மறைந்து விட்டது. இப்போ மமதை போயிடுச்சு அப்படின்னால அடுத்து நான் இருக்கும் இல்லையா, அந்த நானும் போயிடுச்சு அப்படின்னா, எனது வீடு, எனது மக்கள், எனது சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அது காணாம போயிடுச்சு முதல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இப்ப நானும் காணாம போயிடுச்சு. உடல் அபிமானம் நீங்கியதா, இப்போ உடல் சார்ந்த பந்தங்கள் தானே மமதைனாலே. இந்த நான் உடல்னு நினைச்சாதான் என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளை அப்படிங்கிற ஃபீலிங்கே நெக்ஸ்ட் மமதைங்கிறதே வருது. நானே காணாம போயிடுச்சுன்னா அதை தொக்கி கொண்டு வருகின்ற மமதையும் 100% அங்கே தீண்டாமல் மறைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டிய லட்சணங்களா இங்க அடிக்கிட்டு வர்றாரு. உடல் நிலையற்றது, மழ மூத்திரத்தின் பை என்று கண்டதால் அகந்தை நீங்கி சோகம் என்ற உறுதியான பாவம் உண்டானது. ஸோ உடல் பற்று போறதுக்கும் நீ சோகம் பாவத்தையே இறுக்கி பிடிச்சுக்கோங்கிறார். அதான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், அந்த ஒன்னஸ் ஃபீல் வந்தா மட்டும்தான், ஆத்மபோதம் வந்தா மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தை மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு ஆத்மபோதம் வந்தா மட்டும்தான் ஆசையிலிருந்து விடுபடவே முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. ஸோ நீ இந்த உடல் மாயான்னு புரியணும். இது வெறும் மழமூத்திரத்தின் பை என்றும் காணன். சுத்தமா ஆசை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா இந்த வேர்டிங்க போட்டிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது முற்றிலும் அந்த 4 அகந்தை நீங்கிடும். நோன்ஸ் 4 அகந்தை நீங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறமா சோகம் அப்படிங்கிற அந்த உறுதியான பாவம் உண்டா. ரெண்டுமே வைசி வரசா தான். நீங்க சோகமா பிடிச்சா 4 அகந்தை போயிடும், 4 அகந்தை விட்டுட்டீங்கன்னா சோகம் பாவம் வந்துடும். இது ரெண்டுமே நம்ம டிராவல் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். சோகம் உணர்வை வளர்த்து அகந்தை மமதையை துறக்கும் இந்த நிர்மமதா சீடனின் 4வது லட்சணமாகும். நான் சொன்ன ரெண்டையுமே போட்டாரு பாருங்க. 189ல என்ன சொன்னாரு? மலமூத்திரத்தின் பை என்று கண்டதால் அகந்தை நீங்கியது, அதன் விளைவாக சோகம் என்ற உறுதியான பாவம் உண்டானதுன்னு போட்டாரா?
ஸோ எதுல இருந்து எது வந்தது, வைசி வருஷா ரெண்டையும் சேர்த்து பண்ணுங்கன்னு சொன்னதை அப்படியே 189ல அகந்தையை துறந்து சோகம் பாவத்துக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 190ல பாருங்க, சோகம் உணர்வை வளர்த்து அகந்தை மமதையை துறக்கும் இந்த நிர்மமதா பற்றற்ற நிலை சீடனின் 4வது லட்சமாகும் சிறப்பு. சோகம் உணர்வை வளர்ப்பதால அகந்தை மமதையை விட முடியும் அப்படிங்கிறாரு இந்த இடத்துல. ஸோ ரெண்டுமே வைசி வருஷா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ரெண்டையுமே நம்ம அட் டைம்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இதைத்தான் 4வது லட்சணமாக சொல்லியிருக்காரு. என்னத்த? நிர்மமதை அப்படிங்கிறத, அதாவது நான் எனது அப்படிங்கிறத துறக்கிறத தான் 4வது லட்சணமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுப்போம். ஓகேவா? சீடனுக்கு குருவே தாய், குருவே தந்தை, குருவே சுற்றம், குருவே சகோதரன், குருவே உண்மையான நல்லவிரும்பி. ஸோ அடுத்து முக்கியமான லட்சணம், குருவை எப்படி பார்க்கணுங்கிறத மாதிரி சொல்றாரு. ஸோ எல்லா உறவுகளாகவும் அவனுக்கு குரு மட்டுமே தெரிய வேண்டும் அப்படிங்கிறது சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ தாய், தந்தை, சுற்றம், சகோதரன், உண்மையான நலன் விரும்பி. ஸோ எக்கச்சக்கமான வெல்விசர்ஸ் எனக்கு இருக்காங்க தெரியுமா? உண்மையான நலன் விரும்பி அவன் குரு மட்டும்தான். உன்னுடைய நலன் விரும்பியாக நீ யாரை பார்க்கணும்னா குரு மட்டும்தான் பார்க்கணும். இப்படி உன் ரிலேஷன்ஸ், அம்மா அப்பா சுற்றம் எல்லாத்தையுமே உன் குருவாக காண வேண்டும்ங்கிறது அடுத்து சொல்லியிருக்காரு. குரு பணிவிடையே நித்திய கர்மா, குரு சேவையே சுய தர்மம், குருவே ஆத்மா ராமன். எந்த அளவுக்கு குரு கிட்ட அவன் இருக்க வேண்டும். நித்திய கர்மமாக குரு பணிவிடையே மட்டுமே அவனுக்கு நித்திய கர்மாவா இருக்கணுமா, வேற எந்த கர்மாவும் இருக்கக்கூடாது. அப்புறம் குரு சேவையே சுய தர்மம், குருவே ஆத்மாராமன்ற ஃபீலிங்ல அவன் இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவங்கிறத விட நம்ம இருக்கணும்னு நம்ம எதிர்ப்போம். ஓகேவா? சத்குருவையே தன் ஒரே உண்மையான நண்பனாக கருதும் நிலை சீடனின் 5வது லட்சணமாகும். எல்லா உறவுகளாகவும் பார்க்க சொல்லிட்டாரு, பட் ஃபைனலா நண்பனாக காண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? உங்களுக்கு டவுட் வந்துடலாம், என்னங்க குருவை போயிட்டு நண்பனா பார்க்க சொல்றாரு, குருவை உஷத்தில பார்க்கணும், நம்மள தூசா நினைக்கணும், ஒரு மலையா நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாவம், அதுவும் ஒரு பாவம் தான். ஆனா இங்க பர்டிகுலரா சிஷ்யனுக்கு ஒரு முக்கியமான லட்சணமா 5வது லட்சணமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்குரு கிட்ட சத்குருவை தன்னை உண்மையான நண்பனாகவே கருத வேண்டும்னே சொல்லியிருக்காரு. இது கிட்டத்தட்ட ராதாகிருஷ்ணா பாவத்தை குறிப்பதாக நீங்கள் பார்க்க வேண்டும். நம்ம முன்னாடி பக்தியை பத்தி பேசும்போது ராதாகிருஷ்ணா பாவம்னு ஒன்றும் ஹனுமன் ராமன் பாவம்னு சொல்லியிருப்போம். சரியா? அதுல ராதாகிருஷ்ணா பாவத்தை இங்கே குறிப்பிட்டதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க யார் உசத்தையும் தாழ்த்தியும் கிடையாது. கண்ணனை கேட்டா ராதா உசத்தின்னுவான், ராதையை கேட்டா கண்ணன் உசத்தின்னுவான். அந்த அளவுக்கு நீ வேறு நான் வேறு இல்லை அப்படிங்கிற பாவம் தான் இந்த உண்மையான நட்பு பாவம். அதை 5வது லட்சணமாக சொல்லியிருக்கின்றார். மனதிற்கு சஞ்சலத்தை வரவிடாமல் தன் ஆத்மஸ்வரூபத்தில் உறுதியான அமைதியை சாதிக்கின்றான். இந்த அளவுக்கு குருவை பற்றிட்டான் அப்படின்னா அவன் மனசுல ஏன் சஞ்சலம் வரப்போகுது? எனிவே அதை ஒரு லட்சணமா சொல்றாருன்னு நினைக்கிறேன். மனம் சஞ்சலப்படக்கூடாது அப்படிங்கிறாரு. மனம் எப்போதும் ஆன்மஸ்வரூபத்திலேயே லயித்திருந்தா ஆட்டோமேட்டிக்கா சஞ்சலம் வராது. ஸோ அதையும் வைசி வருஷமா எடுத்துக்கோங்க. மனம் ஆன்மஸ்வரூபத்தில் லயித்திருக்கட்டும், மனம் சஞ்சலப்படாமல் இருக்கட்டும். அல்லது மன சஞ்சலத்தை ஒழித்தால் மனம் ஆட்டோமேட்டிக்கா ஆன்மஸ்வரூபத்தில் லயமாகிவிடும். உடல் இயங்கினாலும் மனம் குருவின் திருவடிகளிலே அசையாமல் நிலைத்திருக்கிறது. வெளி வேலைகள் நடந்தாலும் விருத்தி குரு திருவடியிலேயே உள்ளது. ஞானதேவர் இந்த பசுமாடு எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லுவார். இந்த குட்டி எங்கேயாவது மேய போயிடும் தாய். ஆனா இந்த தாய் அந்த குட்டியின் நினைவாகவே இருக்குமா. கரெக்டா அந்த டைமுக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எங்க போய் என்ன மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எப்பொழுதும் தன் குட்டியை நினைத்து கொண்டிருக்கும் தாய் பசுவை போலே அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி நீ என்ன பண்ணாலும் என்ன வேலை பண்ணாலும் நீ குருவையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸாம்பிளா நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஸோ உடல் இயங்கினாலும் மனம் குருவின் திருவடிகளில் அசையாமல், என்னதான் நீ வேலை பார்த்துட்டு இரு, ஆனா மனசு உன் குருவை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும். என்ன வெளி வேலைகள் நடந்து கொண்டிருந்தாலும் விருத்தின்னா எண்ணங்கள் குரு திருவடியிலேயே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த லட்சணம். உடல் தொழில்களில் ஈடுபட்டாலும் இதயத்தில் அவசரமில்லாமல் குரு திருவடியில் நிலைத்திருப்பவனே உண்மையான பரமார்த்த சீடன். மறுபடியும் அதே தான் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன வேணா பண்ணு, ஆனா என்ன பண்ணிட்டு இருந்தாலும் உன் மனமும் ரிலாக்ஸ்டா இருக்கணுமா குரு திருவடியில. பரபரப்பா இருக்க வேணாம். நீ குரு திருவடியிலேயே உன் மனம் ரிலாக்ஸ்டா இருக்கட்டும். உடைய ஆக்ஷன் அப்ப நான் எனக்கு என்ன போறேன்னா, நீ எப்ப சரணடைஞ்சிட்டியோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆக்ஷன்லாம் குருவே பண்ண ஆரம்பிச்சிடுவார். குரு வேற இறைவன் வேற இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நீ குரு கிட்ட சரணாகதத்துல இருக்கும்போது உன் ஆக்ஷன் எல்லாம் அவன் பண்ணிட்டுறான் அப்படிங்கிறப்போ
மனசுல நீ குருவை நினைச்சுக்கிறது ஒண்ணும் கஷ்டம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னங்க என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலையை நினைச்சாதாங்க வேலையை பார்க்க முடியும். நீங்க பாட்டு குருவை மனசுல நினைச்சுக்கிட்டோ அப்ப என்ன வேலை பார்க்கணும்னா எப்படி பண்ண முடியும் அப்படின்னு தோணலாம். We are repeatedly telling that the actions done automatically. அது தானாக உங்கள் எண்ணங்கள் உருவாகும், தானாக வேலை செய்யும். நீ எப்போதும் குரு சிந்தனையில் இருந்தாலும் வேலைகள் நடந்து கொண்டுதானே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஆஃப்டர் ஆல் நம்மளுடைய சப்கான்சியஸை ட்ரெயின் பண்ணியே ஆட்டோமேட்டிக்காக நீ கான்சியஸ்ல என்னத்தையா திங்க் பண்ணிட்டு சப்கான்சியஸ் வச்சு என்னத்தையோ ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நீ குரு கிட்ட கான்சியஸ்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா குரு உன்னுடைய எல்லா வேலையும் பார்க்க மாட்டாரான்னு. ஸோ தேர்ஃபோர் நீங்க அப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதயத்தில் சஞ்சலம் உள்ளவன் ஆத்ம நன்மையை அடைய முடியாது. மன அமைதி அசத்பிரதா நிக்ஷலதா உள்ளவனே உண்மையான சாதகன். ஸோ இது இன்னொரு லட்சணமா சொல்லியிருக்காருமா. மனசஞ்சலம் ஏற்படக்கூடாது, பட் அதுக்கு டிப்ஸும் கொடுத்துட்டாரு. உன் மனசு குரு சரணாகதியில வச்சுட்டேன்னா, உன் மனசை எப்போதுமே குரு சிந்தனையில வச்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காவே உன் மனம் சஞ்சலம் ஆகாது. அப்படிப்பட்ட அந்த சஞ்சலமாகாத மன அப்படிங்கிறத ஒரு முக்கியமான லட்சணமா இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. மன அமைதி அப்படின்னு நிக்ஷலதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இத்தகைய மன அமைதியுடன் ஆத்ம தேடல் உள்ளவன் குருவின் ஒரு சொல்லாலேயே அரைக்கணத்தில் பரமார்த்தத்தை அடைகிறான். These are all the preliminary steps to achieve the ஞானா. அகம் பிரம்மாஸ்மின்னு அவர் சொல்லுவார். அவர் சொன்ன உடனே டக்குன்னு நம்ம ஞானதேவர் மாதிரி ஞானி ஆகணும்னா நீ இந்த லட்சணங்களோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 லட்சணங்களை நமக்காக சுட்டி காட்டியிருக்கிறார். ஸோ இந்த லட்சணங்களை எல்லாம் நீ வளர்த்து கொண்டால் என்ன நன்மை என்று இங்கே சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த லட்சணங்களோடு நீ இந்த குருவை தேடி குருவின் சொல்லை கேட்டால் அந்த க்ஷணத்திலேயே நீ பரமார்த்தத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு விளக்கிலிருந்து மற்றொரு விளக்கை ஏற்றினால் அது உடனே ஒளியாவது போல் அமைதியானவனுக்கு குரு கிடைத்தால் உடனே குரு வடிவாகின்றான். சூப்பர் எக்ஸாம்பிள். ஒரு விளக்கு அணைஞ்சுதான் இருக்கு, ஆனா இந்த விளக்கு அந்த விளக்கை அணைச்சதுக்கு அப்புறமா இந்த 2 விளக்கும் இடையில ஏதாவது டிஃபரன்ஸ் பார்க்க முடியுமா நீங்க? ரெண்டும் ஒரே ஒளியில தான் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த சீடன் இந்த குவாலிட்டிஸோட அங்க குருவருகில போகும்போது அவருடைய இந்த வெளிச்சம் இவனுடைய வெளிச்சமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். நல்ல எக்ஸாம்பிள். உள்ளத்தின் இந்த அசையாத நிலைக்கு அசத்வரதா நிச்சலத்தன்மை என்று பெயர். இது சீடனின் 6வது குணமாகும். சரியா? ஸோ நிச்சலத்தன்மை தான் 6வது லட்சணமா சொல்லியிருக்காரு. அதுக்கு டிப்ஸா கொடுத்தது குரு சரணாகதி, குரு சிந்தனை. மனசுல எப்பயுமே அவரை நினைச்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா இந்த நிச்சலத்தன்மை அப்படிங்கிறது உனக்கு ஆட்டோமேட்டிக்கா நிச்சலத்தன்மை என்று பெயர். நிச்சலத்தன்மைன்னா சலனம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுப்போம் என்று பெயர். இது சீடனின் 6வது குணமாகும். இதனால் 6 விகாரங்கள் அழியுமா. அது என்னன்றது அடுத்த அவரே சொல்லிடுறாரு, அதை பார்க்கலாம். 6 விகாரங்களும் உடலை சார்ந்தவை. சீடனோ உடல் அபிமானத்தை கொள்வதில்லை, அதனால் குருவாக்கியத்தால் விகாரங்கள் அடங்குகின்றன. என்ன அவரே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணலையா? உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு. 6 விகாரங்கள் என்னன்னு? 6 விகாரங்கள் உடலுக்கு சொல்லுவாங்கண்ணா. பிறத்தல், இருத்தல், வளர்தல், தேய்தல், அப்புறம் மாய்தல். இந்த 6. முதல்ல கர்ப்பப்பையில இருக்கிறோம், அதுக்கப்புறம் பிறக்கிறோம், அதுக்கப்புறம் வளர்றோம், அதுக்கப்புறம் தேய்றோம், அதுக்கப்புறம் விகாரம் அடைஞ்சு அதுக்கப்புறம் செத்து போறோம், மாயிறது. ஸோ இந்த 6 தான் உடலுக்கான சத்பாவ விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ. ஸோ 6 விகாரங்களும் உடலை சார்ந்தவை. இருத்தல், பிறத்தல், வளர்தல், தேய்தல், இறத்தலா? கரெக்டா சொல்லிட்டேனா? மிஸ் ஆகுதோ? மாய்தல் லாஸ்ட். மாய்தல். ஆமா, மாய்தல் அப்படின்னா சாகுதல். புரியுது. ஸோ இந்த மாதிரி உடல் சார்ந்த விகாரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சீடனுக்கு இருக்காது. ஏன் இருக்காதுன்னா அவன் முதல்ல உடல் அபிமானத்திலேயே இல்லையே. முதல்லயே சொல்லிட்டாரு அவனுக்கு உடல் அபிமானம் இருக்காது, மமதை இருக்காது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு. ஸோ தேர்ஃபோர் சீடனோ உடல் அபிமானத்தை கொள்வதில்லை, அதனால் குரு வாக்கியத்தால் விகாரங்கள் அடங்குகின்றன. மன அமைதியை சாதித்து உண்மையான ஆத்ம தேடலுடன் குரு திருவடிகளை பணிகிறான். ஸோ ஆல்ரெடி அவன் ஸ்டடி மைண்டட் வந்துருச்சு. ஸோ அந்த ஸ்டடி மைண்டோட மியூட் போடாதவங்க போட்டுக்கோங்க. மன அமைதியை சாதித்து உண்மையான ஆத்ம தேடலுடன் குரு திருவடிகளை பணிகிறான். ஆத்ம தேடல் இல்லாதவன் குருவை வணங்குவதே இல்லை.
ஒருவேளை வணங்கினாலும் அது விஷய இன்பங்களின் சுயநலத்திற்காகத்தான் இருக்கும். இது ஆப்போசிட்டா சொல்லணும்ன்றதுக்காக சொல்லியிருக்காரு. இதான் இருக்கணும்ன்றது முதல்ல சொல்லிட்டாரு. பட் குருவை எவன் வணங்க மாட்டான் அப்படின்னா, ஆத்ம தேடல் எவனுக்கு இல்லையோ, தான் பிரம்மமாக வேண்டும் என்ற துடிப்பு மோட்ச இச்சை எவனுக்கு இல்லையோ அவன் கண்டிப்பா குருவை வணங்க மாட்டான். அப்படியே வணங்கினாலும் ஏதாவது செல்ஃபிஷ்காக இருக்குமே தவிர வேற எதுக்காகவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கார். விஷய சுயநலத்தை துறந்து உண்மையான பிரம்ம தத்துவத்தை அறிய விரும்பும் நிலைக்கு ஜிஞ்ஞாசத்துவம் என்று பெயர். ஜிஞ்ஞாசு அப்படின்றது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். ஞான இச்சை, ஞானம் வேண்டும் என்ற வேட்கை அப்படின்னு சொல்லலாம், ஞானத்தை தேடுதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு பாயிண்ட்டையும் வந்து ஒரு லட்சணமா சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ விஷய சுயநலத்தை துறந்து உண்மையான பிரம்ம தத்துவத்தை அறிய விரும்பும் நிலைக்கு அவரே வந்து விளக்கம் கொடுத்திருக்கார். உண்மையான பிரம்ம தத்துவத்தை அறிய விரும்பும் நிலைக்கு ஜிஞ்ஞாசத்துவம் என்று பெயர். இத்தகைய தேடலால் பரமார்த்தத்தில் அன்பு பெருகி ஆத்ம நன்மையை பெறுவதில் மனதிற்கு ஓய்வே இருப்பதில்லை. இந்த மாதிரி வந்து பிரம்ம தத்துவத்தை எப்படியாவது அறிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு வேட்கையில ஓடுறோம்ல, பணத்துக்காக ஓடுறோம், பொண்ணுக்காக ஓடுறோம், நகைக்காக ஓடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இதுக்காக ஓடுறோம்ல அப்படின்னா இதுல அதெல்லாம் கஷ்டம்னா இப்ப இதுவும் கஷ்டம் இல்லையா அப்படின்னு நமக்கு தோணிடும் இல்லையா? அதனால இல்லப்பா அப்படிங்கிற இந்த மாதிரி தேடினேன்னா, நீ பணத்தையோ பொண்ணையோ நகையோ தேடினேன்னா அது பயங்கர கஷ்டம்தான். ஆனா நீ ஜிஞ்ஞாசுவா இருந்து பிரம்ம தத்துவத்தை தேடினா அப்போ இந்த தேடலால் பரமார்த்தத்தில் அன்பு பெருகி ஆத்ம நன்மையை பெறுவதில் மனதிற்கு ஓய்வே இருப்பதில்லை. ஓ, மனசுக்கு எங்கேயும் ஓய்வு இருப்பதில்லை. ஆனா இங்க என்ன நடக்குது? அன்பு பெருகுகிறது, ஆத்ம நன்மையை பெருக்கும் நோக்கத்தில் மனம் ஓயாமல் இருக்கிறது. ஸோ எங்கேயும் வந்து ஓடிட்டு தான் இருக்கு. பட் எதற்காக அப்படிங்கிறது தான் மெயினா. பாரமார்த்தத்தில் அன்பு பெருகுவதால் இங்கே மனசு ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறது. பாரமார்த்தத்தில் பேரன்பும் நாளுக்கு நாள் வளரும் நம்பிக்கையும் கொண்ட அந்த அர்த்த ஜிஞ்ஞாசு தன்மை சீடனின் 7வது லட்சணமாகும். ஸோ இவர் வந்து ஓட சொல்லிட்டாரு. ஆனா எதுக்காக ஓடணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டாரு. ஜிஞ்ஞாசத்துவம் அப்படிங்கிறத ஒரு லட்சணமாக சொல்லியிருக்கிறார். ஸோ அர்த்த அப்படின்னு சொன்னா பொதுவா நம்ம வந்து காசு சேர்க்கணும் அப்படின்னு நினைப்போம். இங்க அர்த்தங்கிறது ஞானத்தை சேர்க்கிறது அப்படின்னு எடுத்துப்போம். ஞானத்தை சம்பாதிப்பதற்காக ஓடுவது அப்படிங்கிறத அர்த்த ஜிஞ்ஞாசு அப்படின்னு சொல்லி அதை கண்டிப்பாக ஒரு சீடனின் லட்சணமாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த 7வது லட்சணமே பரமார்த்தத்தின் முற்றம். தேடலின் தீவிரத்தால் இதை அடைகிறான். முற்றம்னா கோயில்ல வந்து மூலஸ்தானத்தை சொல்லுவாங்கல்ல, முற்றம்னா எதை சொல்லுவாங்க? நிலுவா. பின்னாடி இப்படி இருக்கும்ல துளசி மாடம் மாதிரி, அதுதான் முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடுகள்ல நடுவுல இருக்கும்லன்னா முத்தம் வச்ச வீடு அப்படின்னு முற்றம். அது அப்புறம் இந்த கோர்ட்யார்ட் மாதிரி இருக்கிற இடத்துதான் முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, கோர்ட்யார்டு அதுதான். நம்ம தென்னாங்கூர்ல ஒரு இடத்துக்கு போனாங்க, பார்த்தாங்க, நடுவுல இருந்தது இல்ல, அதுதான். சரி, ஓகே. தி சென்ட்ரல் பிளேஸ் என்று சொல்லலாம் அப்படின்னா பரமார்த்தத்தின் முற்றம், தி சென்ட்ரல் பிளேஸ் ஆஃப் பரபிரம்மா. ஸோ அது வந்து எது இந்த ஜிஞ்ஞாசு அப்படிங்கிறது தான் பரமார்த்தத்தின் முற்றம். தேடலின் தீவிரத்தால் இதை அடைந்து விடுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குரு பலருக்கு நிழல் தரும் தாய், அவரிடம் பொறாமை கொள்பவனின் ஆத்ம பேரு மூழ்கிவிடும். குரு வந்து எல்லாருக்குமே தாயா இருப்பாருன்றது தெரிஞ்ச விஷயம்தான். அவர்கிட்ட பொறாமை கொள்பவனின் ஆத்ம பேரு மூழ்கிவிடும். குரு கிட்ட போய் யாராவது பொறாமப்பட போறாங்களா? படுவாங்க போல, அதனாலதான் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரியா? சோ குருவிடம் ஒருவேளை பொறாம வந்துருச்சு அப்படின்னா நீ ஆத்ம பேர் அடைஞ்ச மாதிரிதான், அதுக்கு சேர்த்து சுண்ணாம்பாயிடுவே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எனவே குருவின் சீடர்கள் அனைவரும் குரு வடிவமாகவே கருதி மனதில் பொறாமையின்றி அனைவருக்கும் பணிவாக நடப்பான். ஓ, இவர் வந்து அந்த சக சீடர்கள் கிட்ட சேர்த்து சொல்றாருன்னு நினைக்கிறேன்டா. குரு பலருக்கு நிழல் தரும் தாய். இங்க அவரிடம்னு சொல்றது குருவிடம்னு எடுத்துக்கலாம், இன்னொன்னு சக சிஷ்யர்களிடம் சேர்ந்து எடுத்துக்கலாம். அவங்க கிட்டதான் பொறாமை எக்கச்சக்கமா வந்து தொலையுது. ஸோ நான் பெருசு நீ பெருசுன்னு. ஸோ பொறாமை கொள்பவனின் ஆத்ம பேரு மூழ்கிவிடும். அதனால
குருவின் சீடன் என்ன பண்ணணும்னா அனைவரையும் குரு வடிவம், எல்லா சீடர்களையும் குரு வடிவமாகவே நினைத்து மனதில் பொறாமையின்றி அனைவருக்கும் பணிவாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பா ரொம்ப முக்கியமான லட்சணம் தான். குரு சகோதரன் எளியவனாக இருந்தாலும் அவனிடம் நற்குணங்கள் இருந்தால் அதை கண்டு பொறாமை கொள்ளாமல் மதிப்பதே பண்பு. பொறாமை கொண்டவன் குற்றம் சாட்டுவான். குருவுக்கு ஒரு சகோதரன் இருந்தால் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குருவுக்கு சீடர்கள் இருந்தாலும் அவன் மேல பொறாமை வந்துடும். குருவுக்கு யாராவது சகோதரன் இருந்தா அவங்க மேலேயும் வந்து பொறாமை வந்துறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால பர்டிகுலரா ஒரு கோடிட்டு காட்டுறாரோன்னு நினைக்கிறேன். குரு சகோதரன் எளியவனாக இருந்தாலும் அவரிடம் நற்குணம் இருந்தால் அதை கண்டு பொறாமை கொள்ளாமல் மதிப்பதே பண்பு. சரியா? அவன் கூட இருக்கான், அவன் சகோதரன் ஆயிட்டான் அப்படிங்கிறதுனால நமக்கு பொறாமை வந்துடக்கூடாது. அவன்கிட்டயும் நல்ல குணம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு நீ பொறாமப்பட்டு நற்குணங்களை பார்த்தாதான் பொறாமை வரும். அதுதான் பெரிய கொடுமை. சரியா? நம்மளை விட அவன் பெஸ்டா இருக்கானே, ஆஹா நம்ம கிட்ட கூட இன்னும் கொஞ்சம் பொறாமை இருக்கு, அவன் பொறாமை இல்லாம இருக்கானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பொறாமை வந்துருது. என்ன பண்றது? அதனால அந்த மாதிரி நற்குணங்களை கண்டு பொறாமை கொள்ளாமல் மதிப்பதற்கு பெயர் தான் பண்பு. பொறாமை கொண்டவன் குற்றம் தான் சாட்டி கொண்டிருப்பான். அதனால அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. பிறரின் நற்குணங்களில் பொய் குற்றங்களை கூறி அவர்களின் ஞானத்தை பொய் என்று சொல்வதற்கு அசூயை பொறாமை என்று பெயர். ஏன் அந்த பொறாமையை திரும்ப திரும்ப 50 தடவை சொல்லியிருக்காருன்னு தெரியல, முதல்ல இருந்தே சொல்லிட்டு வர்றாரு. ஸோ அடுத்தவங்க நற்குணங்களை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே இந்த பொறாமை வந்துதான் வந்து தெரியாது சும்மா ஆஹா ஓப்பன் பேச வாய் வந்துடுறது இல்லை. அந்த பொறாமைங்கிறது மோசமான வியாதி. அதனால ரொம்ப தடவை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் பொய் குற்றங்களை கூறி அவர்கள் ஞானத்தை பொய் என்று சொல்வதற்கு பொறாமை என்று பெயர். நேரில் பார்த்தால் ஆனா சீடரின் லட்சணத்துல முதல்ல பொறாமை இல்லாம இருக்கணும்னு தான் சொன்னாரு. மறுபடியும் அதையே விளக்கமா சொல்றாரோ? மறுபடியும் நேரில் பார்த்தால் புகழ்ந்து காலில் விழுவதும் பின்னாடி வஞ்சித்து நிந்திப்பதுமே முழுமையான பொறாமை. பொறாமையோட அடுத்த லட்சணத்தை சொல்றாரு. நேர்ல காட்டிக்க மாட்டானா, பின்னாடிதான் பயங்கரமா வந்து நொந்து நுள்ளாவானா. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்படின்னா நொந்து நுள்ளாறது நேரில் திட்டுறது இல்ல, அவன் வைத்தறிச்சல்னு சொல்லுவாங்கல்ல. பொறாமைக்கு பொதுவா வந்து இன்னொரு பேர் வந்து வைத்தறிச்சல் அப்படின்னு. அவன் நேர்ல வந்து அவனை திட்டாம அவன் போனதுக்கு அப்புறம் மனசுக்குள்ளேயே திட்டி தீர்த்து வைத்தறிச்சல் அடைகிறதுக்கு பொறாமை அப்படின்னு இன்னொரு டெபினிஷன் கொடுத்திருக்காரு. நற்சீடன் பொறாமை என்னும் தீட்டை தன்மேல் படவிட மாட்டான். உத்தமர் மத்திமர் எல்லோரையும் வணங்குவானே தவிர வஞ்சிக்க மாட்டான். ஸோ இப்ப மறுபடியும் பொறாமை இல்லாம இருப்பவன் எப்படி இருக்கணும், அதாவது நல்ல சீடன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமை இல்லாம இருப்பான், அது ஒரு தீட்டாவே பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க குறிப்பா வந்து நல்லவனும், அதாவது உத்தமம், ஹைலி ஸ்கில்டா இருக்கலாம், நல்ல குணவனா இருக்கலாம், குணம் இல்லாத இருக்கலாம், எல்லாத்தையுமே அவன் மதித்து வணங்கி அந்த பொறாமை இல்லாமல் இருக்க வேண்டும், வஞ்சிக்க கூடாது அப்படிங்கிறத மேஜரா ஒரு பாயிண்டாவே மென்ஷன் பண்ணியிருக்காரு. குரு கற்பித்த சமத்துவத்தை மனதில் கொண்டு அனைவரையும் சமமாக வணங்குவான், வஞ்சிக்க அறியான். பொறாமைன்னு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வஞ்ச குணம் வந்து தாழம் வந்து தொலையும். அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா எச்சரிக்கை பண்றது, பொறாமை இல்லாம பார்த்துக்கோ, பொறாமை இருந்ததுன்னா அந்த வஞ்சகம்ங்கிற அந்த குணம் வந்து தொலையும். அதனால பொறாமையை நீக்கிட்டேன்னா இதுக்கு தப்பிச்சிடலாம் அப்படின்னு மீண்டும் மீண்டும். அப்ப எப்படி பார்க்கணும், நல்லவனோ கெட்டவனோ ஸ்கில்டோ அன்ஸ்கில்டோ எல்லாத்தையும் சமமா பாரு, எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்காருன்னு பாரு, சமத்துவத்தை மனதில் கொண்டு வா, எல்லாத்தையும் சமமா இறைவனா பார்த்து வணங்கு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீ வஞ்சிக்க அறியாமல் சென்று விடுவாய் அப்படின்னு சொல்றாரு. உத்தவா எந்த உயிரையும் வஞ்சிக்காத அந்த அனசூய நிலை சீடனின் 8வது குணமாகும். இப்போ முதல்ல வந்து ஆரம்பிச்சதே பொறாமையில தானே ஆரம்பிச்சாரு. தனியா வேணா லிஸ்ட் அவுட் பண்ணி பார்ப்போம். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் பொறாமை இல்லாம இருக்கிறது தான் ஆரம்பிச்சாரு. மறுபடியும் அந்த பொறாமைய வந்து எக்ஸ்ட்ராவா ரொம்ப டீட்டெயிலா சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த 8 மணி மாலைகள் எவன் இதயத்தில் உள்ளதோ அவன் சத்குருவின் புதிய ஆனந்த தரிசனத்தை பெறுகிறான். குரு எப்ப கிடைப்பார் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன். If you want to have a right குரு, ஒரு சரியான குரு உனக்கு கிடைக்கணும்னா நீ இந்த லட்சணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்து இனி 9வது லட்சணத்தை இன்னும் இருக்கா, இனி 9வது லட்சணத்தை கேள். அது வீண் வார்த்தைகளை துறந்து உண்மையான தூய்மையான பேச்சு.
அமோக வாக்கு பேசலாகும். வீணா பேசுறதை விட்டுட்டு எப்படி பேசணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிற லட்சணத்தை 9வது லட்சணமாக சொல்ல வருகிறார். சத்குருவிடம் மென்மையாகவும் பணிவாகவும் கேள்வி கேட்பான். குருவின் வாக்கை சத்தியத்திலும் மேலான சத்தியமாக நம்புவான். மென்மையாகவும் பணிவாகவும் கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டாரு. ஆனா சத்தியத்திலும் மேலான சத்தியமாக நம்புவான்னு சொல்லியிருக்காரு. இருக்குதுல எங்கேயும். ஏண்டா அவர் சொன்னதுதான் நீ சத்தியமா நம்பிட்டேன்னா பின்ன எதுக்கு கேள்வி கேட்கிற? கேள்வியை கேட்கக்கூடாது இல்ல அப்படின்னு தோணும். நான் ரெண்டையுமே சொல்லியிருக்காரு. மென்மையாகவும் பணிவாகவும் கேள்வியும் கேட்பான், சத்தியத்திலும் மேலான சத்தியமாகவும் நம்புவான். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். குரு சொன்னார், கண்டிப்பா அது சத்தியம்தான் என்பதுல மறுப்பு இருக்கக்கூடாது, மாற்று கருத்து இருக்கக்கூடாது. ஆனா அதை பிளைண்டா ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ அப்படி நான் எடுத்துக்கிறேன். சரியா? நான் எப்பயுமே அதுதான் சொல்லுவேன். எப்பயுமே நான் ஏதாவது சொன்னா கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்றது உருப்படாதுன்னு தான் சொல்லுவேன். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே. ஸோ நீ நினைக்கலாம் அண்ணா என்ன சொன்னாலும் கரெக்டா இருக்கும், கரெக்டா இருக்கும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணக்கூடாதுல்ல. அது எப்படி கரெக்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணணும்ல. புரியலைன்னா நீ கேட்கணும்ல. ஸோ கேட்டு நீ தெரிஞ்சு ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறதுக்காக இந்த 2 வார்த்தையும் வந்திருப்பதாக நான் உணர்கிறேன். பணிவாக கேள்வி கேட்பான், ஆனால் அதே சமயத்தில் சத்தியத்திலும் மேலான சத்தியமாகவும் நம்புவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீண் தர்க்கங்களை வளர்த்து பொய் மதங்களை ஆதரித்து உரத்த குரலில் வாதம் செய்வது சீடனின் பண்பல்ல. முக்கியமா இதை இருக்கவே கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. தர்க்கம். ஸோ சும்மா சும்மா வாதாடிட்டு இருக்கிறது, நான் பண்றது நான் தான் ரைட்டு நீ தான் ரைட்டுன்னு சொல்லி பொய் மதங்களை ஆதரித்து உரத்த குரலில் வாதம் செய்வது. என் மதம் தான் பெருசு, உன் மதம் தான் பெருசு. இருக்கிற ஒரு ஞானத்துக்குள்ளேயே பார்த்தேன்னா பக்தி பெருசு, ஞானம் பெருசு, சாங்கிய மதம் பெருசு, இதுக்குள்ளேயே ஒரு 4-5 வந்துருது. என்ன பண்றது? ஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, அது சீடனின் பண்பே அல்ல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கார். தன் அறிவை காட்டுவதற்காக தர்க்கம் செய்வதும் பிறரை கேலி செய்வதும் சீடனின் மனதிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமா சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த தொலைது இல்லை, கொஞ்சம் அறிவு வந்த உடனே நான் தான் பெரிய அறிவாளின்னு எல்லாத்தையும் காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடறான். அதனால இந்த தர்க்கம் செய்வது, குறிப்பா தனக்கு நல்லா பேச தெரியுதுன்றதுக்காக பேச தெரியாதவனை கேலி செய்யறது, இந்த ரெண்டுமே பொதுவா அந்த சீடர்கள்ட்ட இருக்கு. இதுல எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு போல. எத்தனை சீடர்களை வச்சு மேய்ச்சிருக்காரு நம்ம ஏக்நாத் மகாராஜ். அதனால அவருக்கு அந்த மாதிரிலாம் தோணி இருக்கு. அதனால எல்லாத்தையும் எழுதி தள்ளிட்டாரு. ஸோ தர்க்கம் செய்வதும் பிறரை கேலி செய்வதும் சீடனின் மனதிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது 220 சொல்லியிருக்காரு. 220 ஸ்டாப் பண்ணலாம், அது போய்கிட்டே இருக்கு. ஸோ நாளைக்கு கண்டினியூ பண்ணணும்.